மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடே எதிர்நோக்கி உள்ளது ராமர் கோயில் திறப்பு விழாவை காண்பதற்காக. குழந்தை ராமர் சிலை இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பான நேரலையை நாம் நியூஸ் தமிழ் வாயிலாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வணக்கம். நாம் தற்போது அயோத்தியில் இருக்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் ராமர் கோவில் திறப்பு விழா மிக உற்சாகமாக அந்த வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதனை ஒட்டி ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது சுற்று வட்டாரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வைபவங்கள், கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல், பக்தி பரவசத்தோடு மையம் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், ராமபிரான் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து மிக சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலேயே எப்படி பக்தி பாடல்களுக்கு உற்சாகமாக பக்தர்கள் நடனம் ஆடுகிறார்கள் என்பதை நீங்கள் நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய வீதிகள் திருவிழா கோலத்தில் பூண்டிருக்கின்றது. வண்ண மலர் மாலைகள் ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வீதிகளிலே கலர் கோலங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல வண்ண விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றது. வீதிகளில் ஆங்காங்கே நின்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நாடு முழுவதும் இருந்தும் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் 7000 பிரமுகர்கள் வரக்கூடிய காரணத்தால் இந்த இடத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்துதான் இந்த பஜனை பாடல்கள் பாடுவது, அதே போல உற்சாக நடனம் ஆடுவது போன்ற பணிகளிலே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவிலிருந்து விடிய விடிய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வீதிகளிலே நடந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து காலை 4 மணிக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று இங்கிருந்து அனுப்பப்பட்டு விட்டனர். இது பிரதமர் செல்லக்கூடிய பாதை. அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் புனித நதியான சரயு நதியிலிருந்து ராம கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையே மிகச்சரியாக 2 கிலோமீட்டர் தூரம். அந்த 2 கிலோமீட்டர் தூரம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான இடம் என்பதனாலே காவல்துறையினுடைய கட்டுப்பாடு இருக்கின்றது. அதனால் வீதிகளிலே பெரிய அளவில் பொதுமக்களை பார்க்க முடியவில்லை. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் பஜனை பாடல்கள், அதே போல ராம பக்தர்களுடைய அந்த உற்சாக நடனம் போன்றவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதி எங்கும் ஒரு திருவிழா கோலம் போல, மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ராமாயணத்திலே குறிப்பிடுவார்கள், பட்டாபிஷேகத்திற்கு 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்த ராமர் தன்னுடைய நாட்டிற்கு அயோத்திக்கு திரும்பிய போது, பட்டாபிஷேகத்திற்காக திரும்பிய போது நாடு முழுவதும் எப்படி இருந்ததோ, நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்களோ, அதனை கண்முன்னே நிறுத்தக்கூடிய வகையிலே இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமாயணம் நடந்ததாக சொல்லப்படும் நிலையிலே அப்போது ராமர் பட்டாபிஷேகத்திற்காக வனவாசம் முடித்துவிட்டு திரும்பி வந்த போது இந்த திருவிழா கோலங்கள் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் மலர் மாலைகள் ஜோடிக்கப்பட்டிருந்தது, வீதிகள் எப்படி திருவிழா கோலம் பூண்டிருந்தது என்பதை அப்போது பார்க்க முடியாதவர்கள் இப்போது பார்க்கிறோம் என்று உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள். அந்த அளவிற்கு வேறெங்கும் இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இந்த திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள், பார்க்கும் திசையெங்கும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் வண்ண கலர் கோலங்கள் போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பார்க்கும் இடமெல்லாம் காவல்துறையினரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சுற்றிலும் 20,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவிலை சுற்றி ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளும் பஜனை நிகழ்ச்சிகளும் பக்தி பாடல்களுக்கு உற்சாக நடனமாடக்கூடிய காட்சிகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தோடு பக்தர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய தந்தை மூதாதையரெல்லாம் காத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு நாள் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த நாளை நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடுகிறோம் என்று சொல்லி இரவு முழுவதும் விடிய விடிய தூங்காமல் காத்திருந்து அதிகாலையிலேயே சராயு நதியில் சென்று குளித்துவிட்டு மிகுந்த உற்சாகத்தில் பக்தர்கள் இங்கே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உற்சாக நடனமாடி வருகின்றார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன்
செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.